வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறேன்னா, காதலர் தினத்தின் உண்மையான அர்த்தம். இன்னைக்கு காதலர் தினத்தை பல பேர் சாக்லேட் கொடுத்து, ரோஜாப்பூ கொடுத்து, பல பரிசுகள் கொடுத்து வெளிப்படுத்துகிறாங்க. ஆனால் மகரிஷி சொல்கிற காதல் என்ன தெரியுமா? அன்புங்கிறது உடல் ஈர்ப்பு கிடையாது. இது இரண்டு ஆன்மாவோட விரிவு. ஒரு சின்ன கதை. ஒரு பையன் அவன் காதலிக்கு விலை உயர்ந்த ஒரு பரிசு கொடுத்தார். அந்த காதலி ரொம்ப சந்தோஷமாயிட்டான். ஆனால் அவங்களுக்குள்ள சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வந்ததால் அவங்களோட உறவு கொஞ்சம் கொஞ்சமாக தளர்ந்து போயிடுச்சு. அதே நேரத்தில் ஒரு வயசான தம்பதியை பாருங்க. அவங்க ஏழையாக இருந்ததால் அவங்களால பெரிய பரிசுலாம் வாங்கி தர முடியல. ஆனால் அவங்களுக்குள்ள ரெண்டு பேருக்கும் ஒரு புரிதல் இருந்துச்சு, ஒரு தியாக உணர்வு இருந்துச்சு, பொறுமை இருந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் தினமும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் அவங்க செய்கிற சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் நன்றி சொல்லுவாங்க. இதுதான் உண்மையான காதல். மகரிஷி சொல்லுவாங்க, அன்புங்கிறது எதிர்பார்ப்பு இல்லாமல் நம்ம மற்றவங்க மேலே செலுத்துறது தான் உண்மையான அன்பு. நாம் ஒருத்தர் மேலே உண்மையான அன்பு வச்சுருந்தா அவங்கள மாற்றணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. நாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டாலே போதும். காதலர் தினத்தில் ஒரு ரோஜா கொடுக்கறதுக்கு பதிலாக ஒரு நல்ல அன்பான வார்த்தையே கொடுங்க. ஒரு குறையை கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல குணத்தை பாராட்டி பழகுங்க. உண்மையான காதல் இரண்டு இதயத்தை கிடையாது, இரண்டு ஆன்மாவையே உயர்த்தும். இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உடல் ஈர்ப்பு நிலையானது கிடையாது. உண்மையான அன்புங்கிறது தியாகம் கொண்ட இரண்டு ஆன்மாக்கள் ஒன்று சேருவது தான் உண்மையான காதல். வாழ்க வளமுடன்.